ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது ஃபால்ஸ் எப்படி தைக்கலாம் சாரீக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சாரீக்கு மட்டும் இல்லை, ஏதாவது இந்த பட்டுப்பாவாடை அதிலெல்லாம் கூட தைக்கணுன்னா கூட நீங்கள் இந்த இதை ஃபால்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு எந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் கடையில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோர் காட்டனில் கிடைக்கிது. கிளாத்தை தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இது வந்து காட்டன் கிளாத்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பாலிஸ்டர் மிக்சிங் கிளாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முடப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் நார்மல் சிந்தட்டிக்கு அந்த மாதிரி துணிகளுக்கு இதை போடுங்க. இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. கடையில் வந்து 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாக்குள்ளே கிடச்சிதுன்னா அது வந்து பாலிஸ்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 30லேருந்து 40க்குள்ளே இருக்கிற ரேஞ்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து காட்டன் கிளாத்தாக இருக்கும். நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் காட்டன் கிளாத்து. இது வந்து எதுக்குன்னா காட்டனுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த இதை போடுங்க. மற்ற கிளாத்துக்கெலாம் நீங்கள் வந்து பாலிஸ்டர் போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபால்ஸ் வைக்கலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் வந்து ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க. அது கலர் வந்து கொஞ்சம் மேட்சிங் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே, அது உள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எதுக்காக ஃபால்ஸ் கொடுக்குறோன்றதை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம வந்து சாரியோட பேக் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நிறைய இதில் வந்து உங்களுக்கு இந்த நூல் வந்து ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த ஜரி வந்து உங்களுக்கு கொலுசில் வந்து மாட்டி இழுக்கும். கொலுசு மற்றபடி ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது இருந்ததுன்னா துணி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இது போடுவோம். ஸோ ஃபால்ஸ் தைப்போம் இதில். அதே மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்து உங்களுக்கு கீழ்ப்பக்கம் வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு இந்த பார்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் பட ஆகும்போது தோச்சு இது பண்ணும்போது உங்களுக்கு சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கு போடுறதுக்காகவும் நம்ம வந்து ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 விஷயத்துக்காக தான் ஃபால்ஸ் தைப்பாங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து காட்டன் கிளாத்தில் எப்படி தைக்கலான்றதை பார்த்துருவோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாரியோட கலர்லேயே மேட்சிங் த்ரெட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருந்தாலும் ஓகே, ஃபுல் மேட்சிங் வரணும்னு இல்லை. இப்போ வந்து மேட்சிங் த்ரெட் எடுத்துக்கிட்டு நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாபின்லேயும் அதே கலரை கொடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே சுற்றுற பக்கத்தில் தான் நம்ம வந்து இது வைக்க போகிறோம், ஃபால்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ஓரத்துலேருந்து நம்ம வந்து டேப் ஒன்று எடுத்துக்கலாம். டேப் ஒன்று, மார்க்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இன்ச்சஸ் சைடு இது நம்ம இன்ச்சஸ் சைடு நீங்கள் சென்டிமீட்டர் கணக்கில் வந்து 75ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இன்ச்சஸ் சைடில் எடுக்கிறீங்க அப்படின்னா 30ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலே துணியை நல்லா மேலே ஏற்றிட்டு, இது பார்டர் நல்ல பெரிய பார்டராக இருந்தாலும் உங்களுக்கு இது இந்த அளவுக்கு தான் வரும். உங்களுக்கு தைக்கும்போது பரவாயில்ல, ஆனால் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கொலுசு மாட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். மேல் பக்கமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. எதுக்கு இந்த கோடு போடுறோன்னா நீங்கள் லெவலாக தைக்கணுன்றதுக்காக. இதுலேருந்து ஆரம்பிக்கும் போது திரும்ப இதே இடத்துக்கு நம்ம வந்து முடிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு தையல் போட்டிருப்பாங்க, அந்த பக்கம் வந்து உள்பக்கமாக இருக்குது, இந்த பக்கம் வந்து தையல் வந்து தெரியும். இது வந்து வெளிப்பக்கம், இது வந்து கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கெட்ட பக்கத்தை வந்து இது மேலே துணி மேலே வைக்கணும், நல்ல பக்கம் இது மேலேயே இருக்கட்டும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து இப்படி இருக்குன்னா இதில் நீங்கள் இப்படி மடக்கிக்கோங்க. ஒரு மடக்கிட்டு இதை தேய்ச்சி விட்டிங்கன்னா காட்டன்னா நிற்கும். மற்ற துணினா வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை எடுத்து இது மேலே வைக்கணும் கரெக்டாக. இதை எடுத்து இது மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் இந்த இதை ஊசியில் இதை கொடுங்க. இப்போது இதை எடுத்து இதில் வச்சதுக்கப்புறம் லிவரை தூக்கியிருக்கோங்க. தூக்கிட்டு இதில் வைங்க. லிவரை இறக்கி விட்ருங்க. ஊசி வந்து அதில் கரெக்டாக வச்சோன்னே லிவரை இறக்கி விட்ருங்க. இப்போது இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை இப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க. இது மேலே இந்த உள்பக்கமாக இந்த துணி வந்து மடக்கின துணியை உள்ளே தள்ளிடுங்க. இதை இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை நீங்கள் கையால் சுற்றி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் வந்து இது மேலேயே இந்த இதோட எட்ஜும் இந்த சாரியோட எட்ஜும் கரெக்டாக வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சு தைச்சிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டி தைங்க ஃபஸ்ட்டு தைக்கும்போது.
நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இதை லெவலாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து தைக்கணும். பேக் சைடு கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பேக் சைடு இப்படி வருது. இப்போ பேக் சைட்லேயும் நம்ம வந்து ஒரே கலர் கொடுத்ததுனால இது வித்தியாசமாக தெரியல. வேறு கலர் எதுவும் கொடுத்துடாதீங்க, கொடுத்தா வித்தியாசமாக தெரியும். இப்போ நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வருவோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். நம்ம இந்த லைனில் வரும்போது நீங்கள் இதே மாதிரி கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்படி இந்த அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ இதையுமே வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். நீங்கள் உள்பக்கமாக மடிச்சிருங்க. உள்பக்கமாக மடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இது முடியக்கூடிய இடத்துல நீங்கள் நீடில் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. துணியில் வச்சுட்டு இதை தூக்கிக்கோங்க, லிவரை தூக்கிக்கோங்க. லிவரை தூக்கிட்டு துணியை கொஞ்சம் உங்கள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு திரும்ப லிவரை கீழே வச்சுட்டு இங்கே வாங்க. இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் எப்படி தைக்கும்போது எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு இது மேல் பக்கம் வந்தோடனே இங்கேயுமே நீடில் பாயிண்ட்டை நீங்கள் எங்கெல்லாம் கார்னர் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஊசியை உள்ளே கொடுத்துட்டு நீங்கள் இதை மேலே தூக்கிடணும். லிவரை மேலே தூக்கிட்டு திருப்பிக்கணும். நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம இதை நீடில் பாயிண்ட் உள்ளே கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இதை மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இதை திருப்பணும். திருப்பிட்டு இதை நீடில் அதுலேயே இருக்கட்டும். திரும்ப நீங்கள் இதை லிவரை இறக்கி விட்ருங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் தைச்ச மாதிரியே இந்த பக்கம் தைக்கணும். இது வந்து நீங்கள் காட்டன் துணிக்கு இது வந்து சாதாரண ஒரு சில்க் துணிங்கிறதுனால நான் வந்து அப்படியே தைக்கிறேன். நீங்கள் காட்டன் துணியாக இருந்தால் நீங்கள் துணியில் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து தைக்கணும். எதுக்கு அப்படி தைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, காட்டன் அப்படின்றது வந்து உங்களுக்கு சுருங்கும். இப்போ உங்களுக்கு காட்டன் சாரியும் காட்டன், நீங்கள் கொடுக்குற துணியுமே வந்து காட்டன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சுருக்கம் ரொம்ப தெரியும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். அங்கங்கே கொடுத்தீங்கன்னா சுருக்கம் எதுவும் வராது அதில். அதே மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாக இப்படியே தைச்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். கையில் பிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்த இடம் துணி வந்து உள்ளே போகாது, கரெக்டாக லெவலாக வரும். இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். இப்படியே தைச்சிக்கிட்டு வாங்க நீங்கள். இன்னொன்று இந்த இதில் அவங்களே ஒரு தையல் கொடுத்துருப்பாங்க. அந்த தையல் மேலே நீங்கள் தைக்கும்போது சுருங்கும். உங்களுக்கு இந்த ஃபால்ஸே வந்து சுருங்கும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு அந்த தையலுக்கு கீழே நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் தைச்சிட்டே வரும்போது ஃபுல்லாக வரணும். இதே மாதிரி நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு வரணும். நம்ம தைச்சிக்கிட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்துக்கு வரணும். நீங்கள் காட்டனில் மட்டும்தான் அந்த மாதிரி நீங்கள் மடிப்பு கொடுக்கணும். அதுவும் எத்தனை தடவை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நீங்கள் தைச்சி முடிக்கிற இடத்துக்குள்ளேயே ஒரு 4 தடவை இல்லைன்னா 5 தடவை கொடுத்துக்கலாம். ரொம்ப கொடுக்க வேண்டாம். ஏன்னா துணி வந்து நீங்கள் ஆரம்பித்த இடம் கரெக்டாக வராது. அதே மாதிரி நீங்கள் இதை கொடுக்கறது வந்து இந்த சாரீக்கு வந்து நம்ம வந்து அப்படியே தான் தைக்க போகிறோம். நீங்கள் அந்த மாதிரி தைக்கும்போது நான் சொன்னதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதை கொடுத்துட்ருக்கும்போது வந்து இந்த இடத்துக்கே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து துணி உள்ளுக்குள்ளே போயிடும். இப்படி உள்ளுக்குள்ளே நிறைய துணி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பின்பக்கம் வந்து இந்த துணி வந்து மெயின் துணி வந்து ஒரு மாதிரி சாரீ வந்து சுருக்கமாக தெரியும். இங்கே இப்படி வந்துடும் துணி. அதனால் நம்ம வந்து இந்த கை வச்சு இதை அப்பப்போ எடுத்து விட்டு நிப்பாட்டி தான் தைக்கணும். இது ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிட்டு திரும்ப ஆரம்பிக்கணும். நம்ம இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தோடனையும் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி இந்த முடிகிற இடத்துலையும் நம்ம இந்த இதை உள்ளுக்குள்ளே நீடில் பாயிண்ட்டை கொடுத்துட்டு லிவரை தூக்கிட்டு நம்ம போட்டு வச்ச கோட்டு மேலேயே கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நம்ம இது மேலேயே வச்சு இப்படி கொண்டு வந்துட வேண்டியது. இங்கேருந்து நம்ம ஆரம்பித்த இடத்துல இங்கேருந்து ஆரம்பித்தோம். நம்ம இப்போ மேலேருந்து இதை கீழே வந்து இதில் முடிக்கணும். இப்போ உங்களுக்கு பேக் ஸ்டிச் வந்து பேக் போட முடியும் அப்படின்னா நீங்கள் பேக் போட்டுக்கலாம் அதில். அப்போ வந்து அந்த பக்கம் வந்து உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் இந்த இதை தூக்கினீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் எடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு இந்த இதை துணியோடு இருக்கிறத வந்து இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணால் இது முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.